Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாதாம் மில்க் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம வெளியில வாங்கி பவுடர்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கறத விட நம்ம வீட்லயே இந்த மாதிரி பாதாம் மில்க் பவுடர் செஞ்சு வச்சு அப்பப்போ செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஹெல்த்தியா இருக்கும். நாமளும் இதை அப்பப்போ குடிக்கலாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. மிதமான சூட்ல வச்சு இது 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை வறுத்துக்கலாங்க. பாதாமுடைய நிறம்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல வர அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. நல்லா கிரன்ச்சியா இருக்குங்க. அப்பதான் 3 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வெளியில வாங்குற பாதாம் பவுடரை விட நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நாம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண மாட்டோம். அடுப்பை அணைச்சிட்டு இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை நம்ம அணைச்சிட்டோங்க. ஏன்னா இந்த சூட்லயே முந்திரி பருப்பு வறுத்தாலே போதும். இப்போ இது ஆறட்டோங்க. இது ஆறின பிறகு இதுல இருந்து ஒரு 3-4 பாதாம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கார்னிஷ் பண்றதுக்காக டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 4 ஏலக்காய், 2 கப் அளவுக்கு சர்க்கரை. உங்ககிட்ட கல்கண்டு இருந்தா நீங்க கல்கண்டு கூட சேர்த்து செய்யலாங்க. டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா குங்குமப்பூ, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு கலரும் கொடுக்கும். நமக்கு ஹெல்த்தியான ஆப்ஷன் கூட. பாருங்க, இதை நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரா இருக்கணுங்க. கொஞ்சம் கூட சர்க்கரை இல்லாம நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு இப்ப நாம எடுத்து வச்சிருந்த பாதாம் பருப்பை இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கொரப்பா அரைங்க. ரொம்ப ஃபைனா அரைக்க கூடாதுங்க. இப்போ இதை கொரப்பா அரைச்சாதான் நமக்கு அங்கேயும் இங்கேயுமா பாதாம் நமக்கு தெரியும். பாருங்க, நமக்கு பாதாம் பவுடர் ரெடி ஆயாச்சு. நம்ம இவ்வளோ ஈஸியா பாதாம் பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 மாசம் ஆனாலும் அப்படியே வச்சிடலாங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இதுல 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர், நம்ம எடுத்து வச்சிருந்த பாதாம் பவுடரை இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே இதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போதான் இது நல்லா திக்கா ஆகுங்க. நல்ல திக்கான பால் யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு பாதாம் மில்க்கும் செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதுல நாம எந்த கஸ்டர்ட் பவுடரோ எதுவுமே சேர்க்கல. வெறும் பாதாம் சர்க்கரையை மட்டுமே சேர்த்து செஞ்சிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. இது 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க சூடா பரிமாறலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு சில்லுன்னு கூட பரிமாறலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இந்த சம்மருக்கு, இந்த வெயில் காலத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட் ட்ரிங்க்னே சொல்லலாம். குழந்தைங்களுக்கு இதை நீங்க டெய்லி செஞ்சு கொடுங்க. அவங்களும் ஹெல்த்தியா இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.